ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி. இப்போ நாங்கள் எங்கே போயிட்டுருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, சனிக்கிழமை இன்றைக்கி கண்ணாடி பெருமாள் கோயிலுக்கு போகலான்னு கிளம்பிட்டோம். இப்போ நம்ம போயிட்டுருக்குது பழனி டு கொடைக்கானல் ரோடு தான். கண்ணாடி பெருமாள் கோயில் எல்லாத்துக்குமே தெரியும், பழனி சுற்றி இருக்கிறவங்களுக்கு. கண்ணாடி பெருமாள் கிடையாது, கண்ணடிய பெருமாள் கோவில். அதைத்தான் நம்ம சொல்ல தெரியாமல் கண்ணாடி பெருமாள்னு சொல்லிட்டு இருக்கிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, பழனி டு வரதமாநதி டேம் ஒரு 5-6 கிலோமீட்டர். அதுலேருந்து ஜஸ்ட்டு கொஞ்சம் தூரம் போனோடனே இந்த ஆர்ச் வரும். இங்கேருந்து ஓடையில் ரோடு பிரிஞ்சு போகும். ஒத்தையடி பாதை மாதிரி மண் ரோடு. இந்த பைக் நிற்கிதில்ல, இதுக்குள்ளே தான் நம்ம இப்போ உள்ளே போகணும். உள்ளே போனீங்கன்னா உங்களுக்கே தெரியும், குளத்துக்கரையிலே வரணும், சூப்பராக இருக்கும். அப்படியே அந்த குளத்துக்கரையிலே நம்ம வண்டியில் வரும்போது பழனி மலையும் இடும்பன் மலையும் தெரியும். அதை நம்ம பார்த்து ரசிச்சுக்கிட்டே வரலாம். இந்த சைடு வயக்காடு, இந்த சைடு குளத்துக்கரை, ஜம்முன்னு இருக்கும் ஏரியா. ஆனால் இப்போ அறுவடை கொஞ்சம் முடிஞ்சிருச்சு, அதனால் ஒரு சைடு வயக்காடு இருக்குது, இன்னொரு சைடு குளத்துல தண்ணி இல்லை, அங்கங்கே அந்த வெட்டுவாக்குழியில் மட்டும் தண்ணி இருக்குது. நம்ம இப்போ கோயிலுக்கு வந்துட்டோம், கண்ணடிய பெருமாள் கோவிலுக்கு. பெருமாளை தரிசனம் பண்ணிட்டு வரதமாநதி டேம் வந்துட்டோம். இப்போ கண்ணடிய பெருமாள் கோயிலுக்கு போனது, அங்கே பொங்கல் சாப்பிட்டது, அங்கே ஃபன்னாக என்ஜாய் பண்ணதெல்லாம் பார்ட் 2 வீடியோவில் வரும். இது பார்ட் 1. டேமில் தண்ணி ரொம்ப குறைவாக தான் இருந்துச்சு. அந்த வளைஞ்சு வர்ற இடத்துலலாம் பார்த்திங்கன்னா இல்லை, தண்ணியே வரலை, சும்மா குறுன்னு வந்துக்கிட்டு இருந்தது. நாங்கள் வீட்டிலேருந்து நிறையா ஸ்நாக்ஸ் கொண்டு வந்தோம். அதை சாப்பிட்டுக்கிட்டே வீட்டிலேருந்து கொண்டு வந்தது மட்டும் இல்லை, இங்கே வெளியே காலிஃப்ளவர் சில்லி, மாங்கான்னு நிறையா ஸ்நாக்ஸ் வாங்கினோம். பிள்ளைங்க கம்மங்கூழும் குடித்தாங்க. ரொம்ப நேரம் ஃபன்னாக பேசிக்கிட்டு இங்கேயே பொழுது போயிடுச்சு. வரதமாநதி டேமை நல்லா பராமரிப்பு பண்ணினாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். கொஞ்சம் அந்த சில்ட்ரன்ஸ் பார்க்கெலாம் கொஞ்சம் சரி செஞ்சுருந்தாங்கன்னா இன்னும் நல்லாயிருக்கும். கூட்டம் அதிகமாக வரும். கட்டண வசூல் கூட பண்ணலாம். கட்டணம் கொடுத்து கூட பார்க்குறதுக்கு மக்கள் வர தயாராக இருக்காங்க. ஏன்னா நம்மளுக்கு இதை விட்டால் வேறு வழி இல்லை. பக்கத்தில் இவ்வளோ அழகான ஒரு ஸ்பாட்டுனா அது வரதமாநதி டேமில் இந்த தண்ணி விழுகிறத பார்க்குறதுக்கு தான். தண்ணி இருக்கும் போது நம்ம நிறையா தடவை வந்திருக்கோம், நானும் வீடியோவும் போட்டிருக்கேன். இதில் எவ்வளோ அழகாக தண்ணி வருங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும், வீடியோ பார்த்தா எல்லாத்துக்குமே. பழனி மக்கள் மட்டும் இங்கே வர்றதில்லை, பக்கத்தில் இருக்க ஊர்க்காரவங்கெல்லாம் இங்கே வர்றாங்க. கணக்கம்பட்டி, சத்திரப்பட்டி, ராமபட்டினம், புதூர், அங்கேருந்து கூட இங்கே சுற்றி பார்க்க வர்றாங்க. பார்க்கும்போது ஏதோ பராமரிப்பு பண்ணி நடக்கிற மாதிரி தான் தெரியுது. சீக்கிரம் ஏதாவது வேலை செஞ்சு மக்கள் பயன்பாட்டுக்கு விட்டாங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைய எங்கள் பொழுது நல்லாவே போச்சு. இது பார்ட் 1 தான். பார்ட் 2 கண்ணடிய பெருமாள் கோவிலில் நடந்த சுவாரஸ்யமான நிகழ்வுகள்லாம் பதிவிட்டிருக்கிறேன். அடுத்த வீடியோவில் அது வரும். ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ பற்றின கருத்துக்களை கமெண்டில் தெரிவிங்க. வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணுங்கள். ஃப்ரெண்ட்ஸ், நிறையா பேர் வீடியோவில் வந்து கமெண்ட் பண்ணாமல் வாட்ஸ்அப்பில் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க, வாட்ஸ்அப்பில் வந்து கேள்வி கேட்குறீங்க. அதெல்லாம் நீங்கள் வந்து பர்சனலாக கேட்காம வீடியோவிலே கமெண்ட் பண்ணிங்கன்னா எல்லாத்துக்குமே யூஸ் ஆகும். பழனி முருகன் கோயிலை பற்றி நிறையா தகவல்கள் நான் பதிவு செஞ்சுருக்கேன். அதெல்லாம் பர்சனலாக கேட்காம நீங்கள் வீடியோவிலே வந்து கேட்டிங்கன்னா நிறையா பேர்த்துக்கு யூஸ் ஆகும். பார்ட் 2 வீடியோவில் சந்திக்கும் வரை நன்றி, வணக்கம்.